அக்ஷயா எதுக்கு இவ்வளவு மாத்திரை சாப்பிடுறா? இவ்வளவு அதுக்கு உடந்ததான். இவளே சொல்ல சொல்லு. எதுக்கு அவ இவ்வளவு மாத்திரை போடுறா? அவ உடம்புக்கு என்னதான் வந்துச்சு? அதெல்லாம் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். நீ கேட்டு சொல்லு. இனியா, இந்த விஷயத்துல அத்தை கரெக்டா தானே சொல்றாங்க. இந்த சின்ன வயசுல அக்ஷயா ஏன் இத்தனை மாத்திரை சாப்பிடுறா? பார்க்கவே பயமா இருக்கு. அப்படி கேளு விக்ரம். இப்ப அதுக்கு பதில் சொல்லுடி. சொல்லுனியா ப்ளீஸ். என்ன முடிக்கிற? மாட்டிக்கிட்டல, சொல்லு. நான் எதுக்கு மாட்டிக்கணும்? நான் ஏதோ தப்பு பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, நீ ஏதோ திருட்டுத்தனம் பண்ற. விக்ரம், உங்க அத்தைய பத்தி தெரிஞ்சோம் நீங்க அவங்க பேச்செல்லாம் கேக்குறீங்க பாருங்க. அவங்களுக்கு தான் விவசாயே இல்லனா எனக்குமா? நீங்க வாங்க, நான் உங்க காதுல சொல்றேன். இரு இரு இரு, அதன காதுல சொல்றது? நானும் கேட்கணும்னு இங்கே சத்தமா சொல்லு. அத்தை அத்தை, அவ தான் என்கிட்ட சொல்றேன்னு சொல்றாள்ல. கொஞ்சம் அமைதியா இருங்களேன் ப்ளீஸ். நீ சொல்லுனியா, என்னது? வாங்க. ஏங்க, சொல்லு. எதுக்கு இவ்ளோ மாத்திரன்னா, லேடிஸ் நாங்க கரெக்டா கல்யாண நாள் அன்னைக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்னு தான் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதை தடுக்கிறதுக்காக பொதுவா இந்த டேப்லெட்ஸை போட்டுக்குவோம். ஆனா அதை போய் சித்தி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க பாருங்க. என்னமோ ஏதோ நினைச்சு பயந்து போயிட்டேன். நீ போ இனியா. இல்ல இல்ல, அவளை போ சொல்லாத விக்ரம். இப்போ எனக்கு அது என்ன மாத்திரன்னு தெரிஞ்சாகணும். ஐயோ அத்தை அத்தை, என்னத்த என்கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, இதெல்லாம் லேடிஸ் விஷயம். நீங்க பேசுங்கள உங்களுக்குள்ள. என்கிட்ட நான் போறேன். நான் பாத்துக்கிறேங்க. ஏய், என்னடி அவன் கிட்ட சொன்ன? உண்மைய சொன்னேன். அண்ணே, பசங்க வரட்டும்ண்ணே. விசாரிச்சா உண்மையை சொல்லிட போறாங்க. அவங்க யார் என்னன்னு தெரியட்டுண்ணே. அவங்க சங்க கடிச்சு கொண்டு வந்து உங்க முன்னாடி போறேண்ணே. தம்பி மேல கை வச்சவனே உசுரோட நடமாட விட்டுருமாண்ணே. நீங்க தைரியமா இருங்கண்ணே. டேய் வாடா. வாடா. அங்கிள், சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாது அங்கிள். நாங்க கிளம்பும் போது கார்த்தி நல்லதா இருந்தா. ஓஹோ, அப்போ உங்க யாருக்கும் தெரியாது? ஆமா அங்கிள். அப்படிதானே? ஆமா அங்கிள். ராஜா சார், கூட்டிட்டு வா. ஓகே சார். டேய் வாங்க, வாங்கடா. கூட்டு வாங்க. போடா போ. போடா. டேய், நண்பனா அவன் காசுல எச்ச குடி குடிக்கிறவன் மட்டும் இல்லடா. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, நண்பனுக்கு ஒண்ணுன்னா உசுர பணைய வச்சு கூட நிக்கணும்டா. அதான்டா நட்பு. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் புள்ளைய ஆபத்துல மாட்டி விட்டுட்டு தப்பிச்சு வந்துட்டீங்களடா, பொறம்போக்குங்களா. ஏய், என்ன நடந்தது சொல்லு. போதும் சார், விடுங்க. டேய் சொல்லுங்கடா. டேய், அன்னைக்கு என்னடா நடந்துச்சு? யார் கார்த்திட்ட பிரச்சனை பண்ணது? உண்மையை சொல்லிருங்கடா, இல்லன்னா அடி வாங்கியே சாக போறீங்க. சார், சத்தியமா எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சத்தியமா தெரியாது அங்கிள். நம்புங்க அங்கிள். நாங்க கிளம்புற வரைக்கும் கார்த்தி நல்லா சிரிச்சு பேசிட்டு தான் இருந்தான். இரு, கிளம்புற வரைக்குமா? அப்போ நீங்க எல்லாரும் ஒன்னா கிளம்பலையா? இல்ல அங்கிள். அப்ப என்கிட்ட எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் கிளம்பணும்னு சொன்னேன். பொய் சொன்ன அங்கிள். அடிக்காதீங்க அங்கிள். டேய், இப்பயாவது உண்மையை சொல்லுங்கடா. கார்த்தி எங்களுக்கு கேப் புக் பண்ணி போக சொல்லிட்டான்.
நாங்க அவனையும் கூப்பிட்டோம். ஆனா அவன் கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டான் அங்கிள். எவ கூட எவடா என் பையன் கூட இருந்தா? வினிதா. ஆக்சிடென்ட் ஆனப்ப தம்பி கூட இருந்த பொண்ணா? ஆமா சார், அவளே தான். எங்க கூட இருந்த வரைக்கும் கார்த்தி நல்லா தான் அங்கிள் இருந்தான். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை நடந்திருக்கணும். அது என்ன ஏதுன்னு வினிதாவை கேட்டாதான் அங்கிள் தெரியும். சார், அந்த பொண்ணு தங்கியிருக்க ஹாஸ்டலோட அட்ரஸ் எனக்கு தெரியும் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணோட நான் வரேன் சார். வாங்கயா. ஏய் போங்க போங்கடா. வாடா டேய், வாடா வாடா டேய். ஏய் இனியா, என்னது இது? அது கொடு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. எங்க இத நான் அயன் பண்ணி வைக்கணும். இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அது கொடு. எங்க எங்க திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? எப்பவும் நான் தான் அயன் பண்ணுவேன். ஏன் புதுசா இப்படி சொல்றீங்க? கொடுங்க, இல்ல, நான் தான் பரவாயில்ல, அயன் விடு. பண்ணுவேன். நான் கொடுங்க. பாத்துக்கிறேன். விடு விடு, நான் கொடுங்க விக்ரம். பாத்துக்கிறேன். விக்ரம், என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? நான் அயன் பண்ணி தரேன், கொடுங்க. சின்ன குழந்தை மாதிரி நான் பண்றேன்னா நீ பண்றியா? விட்டுங்கறல்ல. நான் சொல்றது விடுங்க, கேளு. நான் சொல்றேன்ல. பாத்துக்கிறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, விடு. நான் விக்ரம், பாத்துக்கிறேன். அதை விடுங்க. விக்ரம், இல்ல இல்ல கொடுக்க போறீங்களா வேண்டாம். இல்லையா? நான் பாத்து விக்ரம், வேண்டாம் விடுங்க. வேண்டாம் பரவாயில்ல, விடு. ஐயோ ஐயோ, நிஜமா சொல்றேன். விடு. விடுங்க இத. வேண்டாம், விடு. கொடுங்க, பரவாயில்ல, விடு. சொல்றேன்ல. குடு. விக்ரம், அதை கொடுங்க. ஐயோ வேண்டாம். இல்ல, கொடுக்க போறீங்களா? ஏய், ம். ஹலோ, என்னது? ஓ, இதான் விஷயமா? இத மறைக்கதான் இவ்ளோ டிராமாவா? ஆமா சார். என்னது? உனக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன். டேம் இட், மிஸ் ஆயிருச்சு. ஐயோ, சாரி விக்ரம். ஒன்றும் இல்லை, விடு விடு. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல இந்த கிஃப்டை தான் எடுக்க போனேன். அதுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமாங்க, நானும் இந்த பிரச்சனையில உங்களுக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஓ, நீ ஆக்சுவலா எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கின? ஸ்மார்ட் வாட்ச். ஸ்மார்ட் வாட்சா? அது எக்ஸ்பென்சிவ் ஆச்சு. எதுக்கு இதெல்லாம்? அது எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்தா என்ன? அது உங்க கையில இருந்தா நீங்க வேளா வேலைக்கு சாப்பிடுறீங்களா, உங்க உடம்புக்கு தேவையான தண்ணிய குடிக்கிறீங்களா, உங்க பிபி நார்மலா இருக்கா, நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கீங்களா, எவ்வளவு கேலரிஸ் பர்ன் பண்றீங்கன்னு எல்லாத்தையும் அப்பப்ப ஞாபகப்படுத்தி உங்களை அப்படியே ஃபிட்டா வச்சுக்கோல. அதுக்கு தான் நீ இருக்கியே. என் வாட்ச் அதுக்கு. ஆ, நான் எப்பவுமே உங்க கூடயே இருக்கேங்க. ஆனா நான் இல்லாதப்ப அதுதான் நான் பக்கத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோல. எப்பவும் நீ என் பக்கத்துல இருக்கிற மாதிரி நான் ஒரு ஐடியா சொல்லவா? ம். நீயா பேசாம நீயும் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்துரு. என் கூடவே இருக்கலாம். ஹலோ, என்ன கிண்டலா? நெவர். சீரியஸ். சரி சரி, நல்லா ஓட்டுறீங்கன்னு தெரியுது. நீங்க டாபிக் ஏன் மாத்துறீங்க? எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதை ஃபர்ஸ்ட் காமிங்க. இது நீயே கெஸ் பண்ணி பார்ப்போம். என்ன படம் எடுக்கிற? என்னவா இருக்கும்? டைமண்ட் ரிங். இந்த ஷேப்லயா? கரெக்ட், சாரி. பெண்டன்ட், இயரிங், ஸ்டட் இல்லையா? சரி, அப்போ நீங்களே சொல்லிடுங்க. தண்ணியே பார். உனை காண இரு கண்கள் மட்டும் போதாது அன்பே, என்னை நானும் உணர்ந்தேனே நன்றாய் உனை கண்ட பின்பே, இவன் வந்து உனை சேரத்தானே பிறந்தேனே முன்பே. பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குங்க. ஆனா என்ன ஆனா அவன் நான் இழுக்கிற? இல்லங்க,
தங்கத்தை கால்ல போடக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த பாரு, உனக்கு தங்க கொலுசு போடணும்னு ஆசை இருக்குல்ல? ஆமா, என்னோட சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆசைதான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? யாழினி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆசைப்பட்டது அடைஞ்சே ஆகணும்ல. வா, நான் போட்டு விடுறேன். இல்லைங்க, சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆசைதான். ஆனா பெரியவங்கெல்லாம் தங்க கொலுசு போடக்கூடாது, தங்கத்தை நாம் அவமதிக்கிற மாதிரி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அதாங்க யோசனையா இருக்கு. எவனோ வாங்கி கொடுக்க முடியாதவன் சொன்னதுன்னு நினைக்கிறேன். தங்கம் வந்து இரும்பு வெள்ளி மாதிரி ஒரு மெட்டல் தானே. இதுல என்ன பெரிய சென்டிமெண்ட் வேண்டி கிடக்கு? சரி வா, உட்கார். இல்ல, நானே போட்டுக்கிறேன். அடி கதை காட்டு. பிடிச்சிருக்கா? அக்கா, என்னக்கா மெஹந்தி எல்லாம் போட்டுட்டு இருக்க? சும்மாதான். அக்ஷயா கல்யாணம் வருதுல்ல, அதுக்காக தான். அதுக்கு எதுக்கு நீ சிரமப்பட்டுட்டு இருக்க? என்கிட்ட கொடு, நான் போட்டு விடுறேன். புரியா? அக்காவும் தங்கச்சியும் மருதாணி போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த மருதாணி போடுறதுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்களே, அது பேர் என்ன? மெஹந்தி ஃபங்க்ஷன். அது நம்ம அக்ஷயா கல்யாணத்துல இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன இப்பயே போடுறீங்க? அது கல்யாணத்துக்கு முதல் நாள் நடக்கிறது அத்தை. அது வரைக்கும் எதுக்கு சும்மா இருக்கணும் தான் நாங்க போட்டுட்டு இருக்கோம். சரி, நீங்க போட்டு முடிச்சிட்டு எனக்கும் போட்டு விடுங்க, 2 கையிலயும் வேணும். அத்தை, உங்களுக்கு வயசானாலும் ஆசையே போகல. அப்படி என்ன எனக்கு வயசாகி போச்சு? ஒரு 40 வயசு ஆகி போச்சு, அவ்வளவுதான். இல்ல, ஒரு 45 ஆயிடுச்சு மேக்ஸிமம், அதுக்கு மேல இல்ல. அக்கா, அத்தைக்கு வெறும் 15 வயசு தான் ஆகுது. அவங்க டீனேஜ் கேர்ள், தெரியாதா? கரெக்ட். ரொம்ப கிண்டல் பண்ண வேண்டாம். 15 வயசா? 15 வயசு. 15 வயசா? எல்லாரும் கூடி உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்களா? இருங்க, எதையாவது ஒண்ணு கொளுத்தி போட்டு சிரிச்சிட்டு இருக்கிறவங்கள அழுகிற மாதிரி பண்றேன். வர்றேன். ஆமா, 15 வயசு. நல்ல கதையா போச்சு. என்ன இனியா, உன் அக்காக்கு மருதாணி வச்சு விடுற போல இருக்கு. பார்த்தா உனக்கு வேற எது மாதிரியாவது தோணுதா? சித்தி, அக்ஷயாக்கு கல்யாணம் வருதுல்ல, கை சும்மா வெறுமையா இருந்தா நல்லா இருக்காதுல்ல. ஆமாமா,
கல்யாண விசேஷ நாளப்ப கை வெறுமனே இருக்க கூடாதுதான். அதே மாதிரிதான் கல்யாணம் ஆன பொண்ணு வயிறும் சும்மா மொழிக்கு தொடச்சு வச்ச மாதிரி இருக்க கூடாது இல்லையா அண்ணி? அக்ஷயாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வீட்லயாவது ஒரு வாரிசு பெத்து கொடுக்கட்டும். நம்ம வீட்லதான் ஒரு மாமாங்க ஆனாலும் அது நடக்கிற மாதிரி தெரியல. ஆனா அக்ஷய் கிட்ட மட்டும் இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லணும். ஐயோ, இவ ஆரம்பிச்சுட்டாளே. சித்தி, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நான் ஒண்ணு சொல்லலமா, ஊர் உலகத்துல இருக்கிற வழக்கத்தை தான் சொன்னேன். என்ன ஊரு வழக்கத்துல இருக்கு சொல்லு பாப்போம். சித்தி, என்ன குத்தி பேசுறீங்களா? எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு அந்த பாக்கியம் இல்லாததுனாலதான் நீங்க இதெல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. அக்கா அக்கா, நீ எதுக்குக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இவங்க சொல்லிட்டா போச்சா? உனக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும்க்கா. ஆமாமா, பிறந்திருக்கிற போது தண்ணில கிணில எழுதி வச்சுக்கோங்க. அவளுக்கே அந்த பாக்கியம் இல்லைன்னு அவளே சொல்றா. இதுல இவ அருள் வாக்கு சொல்றாளாம் அவளுக்கு குழந்தை பிறக்கும்னு. முதல்ல உனக்கு குழந்தை பிறக்குதான்னு பாரு. இங்க ஓ வயித்துலயே ஒண்ணு இல்லாம இருக்கு. நான் நினைக்கிறேன் உங்க வம்சத்துக்கே வம்ச விருத்திக்கான தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். சித்தி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் மரியாதை கெட்டுரும். என்னடி என்னடி பண்ணுவ? உண்மையை சொன்னா கசக்குதா? உங்களுக்கு என்ன, நீட்டி நினைச்சுக்கிட்டு ஜாலியா தானே இருக்கீங்க? எங்க சொந்தக்காரங்க எல்லாம் எங்களை தானே கேக்குறாங்க. தேடி தேடி பொண்ணு எடுத்தீங்களே, உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் கூட நடக்கலையே. நம்ம சொந்தத்துல இல்லாத அதிசய பொண்ணான்னு என்னையும் எங்க அண்ணனையும் தான் அசிங்கமா கேள்வி கேக்குறாங்க. அப்பப்பப்பப்பா, எங்களால பதில் சொல்லி மாளல. அப்படி அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சு கேள்வி கேக்குறவங்கள இங்கே கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்குலாம் வாயில பதில் சொன்னா பத்தாது, என் கையால பதில் சொல்றேன். ஓ, பெரிய இவளா நீ? கேள்வி கேட்டா அடிச்சிருவியோ? இப்ப நான் கூட தான் கேள்வி கேக்குறேன். அக்கா தங்கச்சிங்க 2 பேர் இப்படி ஒண்ணு இல்லாம இருக்கீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு கேக்குறேன். என்ன அடிச்சிருவியா? ஆமா, அடிப்பேன். நீங்க அடுத்த தடவை என் அக்காவை அழ வைக்கிற மாதிரியோ அவ வருத்தப்படுற மாதிரியோ ஏதாவது பேசுனீங்கன்னா நான் அடிக்கத்தான் செய்வேன். எங்க அடி பார்க்கலாம். போட்டணும். ஏய், ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க என் தங்கச்சி நீ அடிச்சிருவியா? அடி பார்க்கலாம். பாருன்னு உன் முன்னாடியே எல்லாருமே சேர்ந்து என்ன அடிக்க வராங்க. ஆமா, உன்னை நடிக்க வராங்க. உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? வாயில இருந்து எப்ப பார்த்தாலும் விஷத்தை கக்கிற மாதிரியே பேசிட்டு இருந்தா அவ சும்மா இருப்பாளா? அவ அக்காவை பேசினா அவ அப்படிதான் பண்ணுவா. இங்க பாருங்க, உங்க தங்கச்சி வாயை கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லுங்க. அண்ணே, நான் ஒண்ணு தப்பா எதுவுமே சொல்லலங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. இந்த 2 பேர் வயித்துலயும் ஒரு புழு பூச்சி கூட தங்கல. இந்த வீட்டுக்குன்னு வாரிசு இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு கேட்டேன். இத நம்ம அக்ஷயா கிட்ட போய் சொல்லணும். நீயாவது போற இடத்துல ஒரு வாரிசு பெத்து குடுமா, இவங்கள மாதிரிலாம் இருக்காதுன்னு சொல்ல வந்தனா இது ஒரு தப்பா? நீயே சொல்லு. ஆமா, இவ சொல்றதுல என்ன தப்பு? நானே கேக்குறேன். எத்தனை நாளைக்கு தான் நாங்களும் அடுத்த வீட்டு பிள்ளை தூக்கி கொஞ்சிட்டு இருக்கிறது? எங்களுக்கும் கொஞ்சறதுக்கு ஒரு பேரம்பேத்தி வேண்டாமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா சொல்லுங்க. அக்கா தங்கச்சிங்க ஒன்னா ஒத்துமையா இருப்பீங்கன்னு தான் 2 பிள்ளைங்களுக்கும் ஒரே வீட்டுல பொண்ணு எடுத்தோம். எதுல ஒத்துமையா இருக்கீங்களோ இல்லையோ, 2 பேரும் பிள்ளைய பெத்துக்காம இருக்கிறதுல ரொம்ப ஒத்துமையா இருக்கீங்க. ஒருத்திக்கு அறவே புள்ள இல்லைன்னு ஆயிடுச்சு. அடுத்தவளுக்கு என்ன கதின்னு யாருக்கு தெரியும்? பேசாம இளங்கோக்கு வேற பொண்ணை பார்த்து கட்டி வச்சாதான் இதெல்லாம் சரியா வரும்.
நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.